அதாவது நம்ம மூளைக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு. ஒரு கடிகாரம். அதாவது நம்ம எப்ப தூங்கணும், எப்ப எந்திரிக்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ டீப்பா தூங்கணும், எல்லாத்துக்குமே வந்து மூளையில வந்து ஒரு நரம்பு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பயாலஜிக்கல் கிளாக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க வந்து ஒரு வேலைக்கு போறவர்ன்னு வைங்களேன். இப்போ வந்து காலையில நீங்க ஒரு டீச்சர். காலையில 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போறீங்க. மதியம் சாப்பிடுறீங்க. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வர்றீங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்க. ஏன்னா திருப்பி அடுத்த நாள் காலையில நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும். இது வந்து ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்றேன். நீங்க 10 மணிக்கு பெட்டுக்கு போறது, கரெக்ட்டா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது. இது வந்து ரெகுலரா உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். இது வந்து என்னன்னா, நம்ம மூளைக்குள்ள வந்து இந்த பயாலஜிக்கல் கிளாக்ங்கிற ஒரு நரம்பு இருக்கு. அதாவது சூப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ். ஜென்ரலா அந்த சூப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணும்னா, டார்க்னஸ் வரும்போது என்ன பண்ணும்னா, இந்த சூப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் வந்து இன்ஹிபிட் ஆயிரும். அப்ப ஜென்ரலா என்ன ஆகும்னா, நம்ம அதாவது நம்ம உடம்புல வந்து சுப்பீரியர் செர்வைக்கல் கேங்லியான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த சுப்பீரியர் செர்வைக்கல் கேங்லியான் வந்து என்ன பண்ணும்னா, பைனியல் கிளாண்ட் அப்படிங்கிற அந்த கிளாண்ட வந்து ஸ்டிமுலேட் பண்ணி, அங்கருந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன வந்து